ஹாய் மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஷ் கேமரா பற்றி தான் பார்க்க போகிறோம். இது காரில் ஃபிட் பண்ணக்கூடிய டேஷ் கேமரா, பயனியர் பிராண்ட்லேருந்து ஒரு பேசிக் பட்ஜெட் கேமரா. இதோட மாடல் பார்த்தோன்னா VREC H120SEன்னு வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3000 இருக்க ஒரு பட்ஜெட் கேமரா. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது அன்பாக்சிங்லாம் நம்ம பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா 1.5K ரெசல்யூஷன் வீடியோ இருக்குது, 120 டிகிரி டெப்த் ஆஃப் வியூ இருக்குது. அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எமர்ஜென்சி டைமில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து பயனியர் பிராண்ட்லேருந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்க ஒரு கேமரா, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது நான் எதில் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இதோட ப்ரைஸ் நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 2790 இருந்தது, ஆஃபர் ப்ரைஸ். ஸோ இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் இந்த கேமரா கூடவே சாம்சங்கோட ஒரு 128GB மெமரி கார்டும் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த கேமரா பாக்ஸை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணோன்னா உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பேக்கிங் கொஞ்சம் டைட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு பாக்ஸாக இருக்குது, குவாலிட்டியான பேக்கிங்காக இருக்குது. ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் நமக்கு இருக்கக்கூடியது பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே இருக்க ஃபிலிம் மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் ஃபிலிம்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம விண்ட்ஷீல்டில் வந்து கேமராவை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி விண்ட்ஷீல்டு இதை பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம அட்டாச் பண்ணணும். அப்படி அட்டாச் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா ஈஸியாக அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது அழகாக எடுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணோன்னா அதை எடுக்கலாம். ஸோ அடுத்து இருக்கிறது நமக்கு பேப்பர் ஒர்க்ஸ் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மேனுவல், நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்ற மேனுவல். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கேமரா யூனிட் கொடுத்துருக்காங்க. சின்னதாக காம்பேக்டான ஒரு கேமரா யூனிட் பார்த்திங்கன்னா தெரியும், நீட்டாக ஒரு கவரில் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வேறு என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்குள்ளே நம்ம பார்த்தோன்னா அகைன் உள்ள ஒரு பவுச் இருக்குது. ஆக்சுவலி அந்த பவுச் வந்து நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப்பு. நமக்கு அந்த பவுச் வந்து பார்த்திங்கன்னா உள்ள அந்த சார்ஜர் இருக்குது பார்த்திங்களா, இது கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு அந்த சார்ஜர் வெளியே விழுந்திருக்கு அந்த பவுச்சில் வந்து, அவ்வளோதான் விஷயம். அது போக பார்த்திங்கன்னா இதுக்கு கனெக்டருக்கு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. கேபிள் நல்லா சஃபிஷியண்ட்டாக, நல்லா லென்த்தியாகவே கொடுத்துருக்காங்க நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து கேமரா வந்து பார்த்திங்கன்னா C டைப்பில் கனெக்ட் பண்ணக்கூடியது, அதுக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது USB to C டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் கேமரா எப்படி குவாலிட்டியாக இருக்கா, பில்ட் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, கேமரா கையில் தொட்டு பார்த்தோம்னா நமக்கு பில்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது, ப்ரீமியமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஹீட் டிசிபேட் ஆகிறதுக்காக வெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தோம்னா மைக்ரோ SD இன்ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லாட்டும் USB-C போட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு மைக்கும் பவர் பட்டனுமே வந்திருக்கு நமக்கு. ஸோ இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மேற்கொண்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்டாட்டிக் ஃபிலிம் விண்ட்ஷீல்டில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அந்த கேமராவை டபுள் சைட் டேப் போட்டு அவங்க கொடுத்த டபுள் சைட் டேப் வழியாக ஒட்டியிருக்கேன். இந்த கேமராவில் இன்ஸ்டலேஷனில் அவங்க கொடுத்துருக்க டிசைனில் ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேமரா பேஸ் பிளேட்டுக்கும் கேமராவுக்கும் அட்டாச் ஆகிற ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஹிஞ்சு மட்டும் தான் இருக்குது. அது வந்து ரொம்ப லூஸாக இருக்கிறதுனால ஈஸியாக விலகிடுது, ஆங்கிள் மாறிடுது. அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி நான் பண்ணதுனால அது வந்து ஆங்கிள் மாறாமல் அப்படியே இருக்குது. ஸோ ஒயரிங் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கேருந்து இதை பேஸ்ட் பண்ணி ஒயரிங் வந்து மேலே நமக்கு அந்த ரூஃப் லைனிங்கில் எடுத்துகிட்டு கொண்டு போய் ஹைட் பண்ணி பில்லரில் ஹைட் பண்ணி கீழே அப்படியே டேஷ்போர்டுக்கு உள்ளேயும் ஹைட் பண்ணியே கொண்டு போய் அந்த AC கண்ட்ரோலுக்கு பேக் சைடில் ஒயரை கொண்டு போய், ஸோ இந்த பக்கம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் போட்ட எந்த சைடு இருக்கோ அந்த சைடை ஒயரை கொண்டு வந்துட்டேன். இது வந்து ஒரு நார்மல் 12 volt சார்ஜர் தான் நான் பேசிக்காக பர்சனலாக யூஸ் பண்ணுறது, அதுலேயும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா டே டைமில் எடுத்த வீடியோ. டே டைமில் விசிபிலிட்டி நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். நான் வந்து 1.5K குவாலிட்டியில் தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நல்லாவே இருக்குது விசிபிலிட்டி. நல்லா நம்பர் பிளேட்ஸ்லாம் க்ளீனாக இருக்குது. நமக்கு எந்த ஒரு ஷேடோவோ ரிஃப்ளெக்ஷனோ எதுவுமே அடிக்கலை, க்ளீனாகவே இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். இது வந்து நமக்கு டே டைமில் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அதை ப்ளே பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இதில் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ நல்லாவே இருக்குது கிளாரிட்டி, நம்ம குறை சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. ஆங்கிள் கரெக்டாக பார்த்து ஃபிட் பண்ணிட்டோன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லாயிருக்கு. இதில் வந்து வாய்ஸும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். வாய்ஸும் நமக்கு என்னென்ன பேசுகிறோம் எல்லாமே கேட்கும். தேவையில்லைன்னா நம்ம அந்த ஆப்ஷனை ஆஃபும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரெசல்யூஷனுமே உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் அப் டு 1.5K ரெசல்யூஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டே டைம் விசிபிலிட்டியில் நமக்கு எந்த ஒரு குறையும் தெரியல. நைட் டைம் எப்படி இருக்குதுன்னு நம்ம அடுத்த ஃபுட்டேஜில் நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ நைட் டைம் ஃபுட்டேஜ் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள்.
நைட் டைமே நமக்கு நல்லா கிளியராக இருக்குன்னு சொல்லலாம். பர்ட்டிகுலர் டீட்டெயில்ஸ் ஆகட்டும், நம்பர் பிளேட் ஆகட்டும் எல்லாமே நல்லா கவர் ஆகுது. நமக்கு குறை சொல்கிற மாதிரி இல்லை. நான் என்னோடய வண்டியில் ஹாலோஜன் லைட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதோட த்ரோவுக்கு பார்த்திங்கன்னா இதோட விசிபிலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ரோடு வந்து போக போக கொஞ்சம் டார்க்கராக மாறிட்டுருக்கு. அதுலேயுமே நம்ம ஹெட்லைட் எவ்வளோ தூரம் கவர் பண்ணுதோ அதில் மேக்ஸிமம் ஒரு 75% வந்து இந்த கேமரா ஃபுட்டேஜில் நல்லா கிளியராகவே கவர் ஆகுது. இதோட ஒரே ஒரு ட்ராபேக்குன்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஹிஞ்சு லூஸாக இருக்கிறது மட்டும் தான் இதோட ஒரே ஒரு ட்ராபேக்கு. மற்ற எந்த ஒரு ட்ராபேக்குமே நான் இதில் பார்க்கல. ஸோ மக்களே, ஒரு 3000 பட்ஜெட்டுக்குள்ளே நல்ல கிளாரிட்டியோட ஒரு கேமரா வேணும்னா, டேஷ் கேமரா வேணும்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம் தாராளமாக. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனல் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ். இது மாதிரி மேற்கொண்டு நிறைய வீடியோ வரும். ஸ்டே டியூன்ட்.